இன்னைக்கான இந்த வீடியோல ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் லிமிடெட் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி ஜனவரி 9ல ஓபன் ஆக போறாங்க. ஸோ இந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கம்பெனி 1991ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெட்டல் கட்டிங் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சிஎன்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், அதாவது மேனுவல் மிஷின் கட்டிங் இல்லாம ஆட்டோமேட்டடா மிஷின் கட்டிங் பண்றது தான். ஸோ நம்ம இந்தியாவில் 10% தேர்டு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. குளோபல் லெவல்ல 12th லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஷேர் இவங்க வச்சிருக்காங்க 2022 நிலவரப்படி. இந்த கம்பெனி 200 விதமான சிஎன்சி மிஷின் தயாரிக்கிற கம்பெனி. இவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா சிஎன்சி டர்னிங் சென்டர், சிஎன்சி டர்ன் மில் சென்டர், சிஎன்சி வெர்டிக்கல் மிஷின் சென்டர், சிஎன்சி ஹாரிசான்டல் மிஷின் சென்டர். நம்ம இந்தியாவில் மேனுவலா இந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு ஸ்கில்டு லேபர், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர் லிமிட் இருக்கு, லேபர் காஸ்ட் இது எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்காக ஆட்டோமேட்டடா அட்வான்ஸ்டா யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் டைம் சேவ் ஆகுது. காஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவா இருக்கு. இந்தியாவில் சிஎன்சி மிஷின் சென்டர் மார்க்கெட் பார்த்தோம்னா 10.3% சிஏஜிஆர்ல 2023 to 2027 க்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவல்ல குளோபல் ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சிஎன்சி ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கும். இப்போ இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ்ல யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், ஐஎஸ்ஆர்ஓ, ராமோஸ் ஏரோஸ்பேஸ் திருவனந்தபுரம், டர்கிஷ் ஏரோஸ்பேஸ், யூனிபார்ட்ஸ் இந்தியா, டாடா அட்வான்சஸ் சிஸ்டம், டாடா சிக்கோர்ஸ்கை ஏரோஸ்பேஸ், பாரத் ஃபோர்ஜ், சக்தி பம்ப்ஸ், ஸ்ரீராம் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ரோலெக்ஸ் ரிங்ஸ், ஹர்ஷா இன்ஜினியர்ஸ், பாஷ் லிமிடெட், பெஸ்டோ இந்தியா, எல்ஜி ரப்பர், நேஷனல் ஃபிட்டிங்ஸ் அண்ட் அதர்ஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இவங்களோட ரெவென்யூ ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகி இருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 2022ல லாஸ் மேக் பண்ணி இருக்காங்க. 2023ல 15 கோடி ப்ராஃபிட் இவங்க கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2023ல 3.3 crore வரை இவங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது 27% இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இப்போ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பார்த்தோம்னா 18.35%. ஸோ இவங்களுக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ப்ராஃபிட் படி இவங்க க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஇ 324.5% இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எபிட்டா பார்த்தோம்னா 10.48%. இப்போ இந்த கம்பெனியோட பியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஜி எக்யூப்மெண்ட் லிமிடெட், எல்எம்டபிள்யூ, ஸோ இது நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கிற கம்பெனி, ட்ரிவேனில் டர்பைன் லிமிடெட், அதுக்கப்புறம் டிடி பவர் சிஸ்டம் லிமிடெட். ஸோ இதில் பார்க்கும்போது குறைவான ரெவென்யூ கொடுக்குற கம்பெனியா ஜோதி சிஎன்சி கம்பெனி இருக்காங்க. ஆர்ஒஎன்டபிள்யூல இவங்க 3rd பொசிஷன்ல இருக்காங்க இந்த கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட்டா ஜனவரி 9, க்ளோசிங் டேட் ஜனவரி 11, ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னா ₹2 per share, ஃப்ரெஷ் இஷ்யூ 1 crore இவங்க கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. லாட் சைஸ் பார்த்தோம்னா 45 ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 1000 கோடி, அதில் 475 கோடியை கடன் ரீபே பண்ணுறதுக்காகவும் 360 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியலாக இந்த கம்பெனி ஹை ஆகிட்டு இருக்காங்க. டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஹை வேல்யூவா இந்த ஐபிஓ வரனால லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் இந்த கம்பெனியோட ஐபிஓ டைம்லைன் பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட் ஜனவரி 9, க்ளோசிங் டேட்டா ஜனவரி 11, அலாட்மெண்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா ஜனவரி 12, ரீஃபண்ட் ஜனவரி 15 கொடுத்துருக்காங்க. உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேர் கிரெடிட் ஆகிற டேட் பார்த்தோம்னா ஜனவரி 15, லிஸ்ட் ஆகிற டேட் ஜனவரி 16. இப்போ இந்த கம்பெனியோட லாட் சைஸ் பார்த்தோம்னா ரீட்டைல் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா 1 லாட் அப்படிங்கிறது 45 ஷேர்ஸ். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் பார்த்தோம்னா 14,895 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி 67 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 20.24% கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட கிளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அசோக் லைலண்ட், பவர் இந்தியா, பிரமோஸ், பஜாஜ் குளோபல் லிமிடெட், பாரத் ஃபோர்ஜ், பாஷ், சிஆர்ஐ பம்ப்ஸ், ஹர்ஷா இன்ஜினியர்ஸ், ஹேவல்ஸ், ஆதித்யா பிர்லா, இந்தியன் ஆயில், ஐடிஎல் இண்டஸ்ட்ரி லிமிடெட், ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஐபிஓவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கு, ஸோ அதுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.